ஹாய் கைஸ், வெரி குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எங்கள் வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன் மோட்லேயுமே நாங்கள் இந்த ரெசிப்பியை செய்வோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்தில் செய்யக்கூடிய ரெசிபி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ இல்லைனா ஃபங்க்ஷன் மோடுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, அரை அழகு கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா அரை அழகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்சரில் நல்லா பேஸ்ட் போல் கிரைண்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் வேண்டாம், கொரன்னு ஆட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோட வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ வெல்லம், அரை அழகு கடலைப்பருப்பு, அரை அழகு உளுந்து போட்டு 1/2 hour மேரினேட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது எங்களோட ஃப்ளேவர், எங்களோட ஃபங்க்ஷன் மோடில் எல்லா மோட்லேயுமே இந்த ரெசிபி இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பேர் கருப்புருண்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெடி பண்ண ரெசிப்பியை இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனில் ஆயில், உங்களுக்கு தேவையான ஆயில் சுட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பேனில் நீங்கள் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா கொதித்து வந்த பிறகு இந்த மாவை எடுத்து உருண்டையாக எடுத்து நீங்கள் தட்டி போட வேண்டியதான். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நான் செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அந்த மாவு வந்துட்டு ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ இந்த கலரில், இந்த ப்ரௌனிஷ் கலரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடணும். ஸோ இந்த ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் அந்த பதம் பார்த்து அந்த உருண்டையை எடுத்துடலாம். ஸோ இது ரெண்டுமே வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரெண்டு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ரவை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரவை ஆட் பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக டேர்ன் ஆகிடுச்சு. ஸோ இது எடுத்துடலான்னு நினைக்கிறேன். நல்லாவே கலர் டேர்ன் ஆகிட்டு ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கருப்புருண்டைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். நீங்கள் அரை அழகு கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா அரை அழகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இதை திருப்பி போட்டுடலாம். ஸோ இதுவும் நல்லா டேர்ன் ஆகிட்டுருக்கு. நல்லா ப்ரௌனிஷாக டேர்ன் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஸோ அப்போ தான் மாவு உள்ளே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதே போல் நீங்கள் மிக்சியில் போடும் போது, கிரைண்ட் பண்ணும் போது வெல்லத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேம் டைம் நீங்கள் வெல்லத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுடரையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அட் த சேம் டைம் உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடும். வித்தின் 1/2 hour நீங்கள் சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இது சிம்பிள் ரெசிபி. உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல ரெசிபி, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஸ்மெல்லியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நம்ம ரவை ஆட் பண்ணுறோம்ல, ஸோ அது நல்லா பொறன்னு வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சுட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த கலரில் சேஞ்ச் ஆகிடணும். நல்லா இன்னுமே கூட நல்லா சவுந்துக்கலாம். ஸோ இந்த சவுந்துட்டு நல்லா ப்ரௌனிஷாக டேர்ன் ஆகணும். ஸோ ப்ரௌன் நல்லா டேர்ன் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவக்கணும், நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரெசிபி உள்ள மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத. அடுத்த இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக நீங்கள் 1/4 கிலோ கூட எடுத்துக்கலாம். 1/4 கிலோ உளுந்து, 1/4 கிலோ மாவு கூட உளுந்து, 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ அதுவே உங்களுக்கு போதுமானது. ஜஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக வீட்டில் இருக்கும்போது கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கலரில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடுதுன்னா, கலர் இந்த மாதிரி கலரில் வந்ததுன்னா, ஸோ உள்ள மாவு நல்லா ரெடி ஆகிருக்கு. ஸோ சூப்பராக இருக்குன்றது அர்த்தம். தேங்க்யூ, பாய்.